ரொம்ப ஈஸியாக குயிக்காக பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராமோட பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு 4 கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பிஞ்சு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி எவ்வளோ புதினா, ஒரு கைப்பிடி எவ்வளோ கொத்தமல்லி அதையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு ஒரு 1/4 கிளாஸோட தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணுறதா காட்டுறதா மறந்துட்டேன். அதுக்கு ஒரு பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூனோட மிளகாப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு கட் பண்ண பன்னீரை போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, பிரியாணி இலை ஒரு 2, சின்னதாக கட் பண்ண வெங்காயம், புதினா, கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பச்சை வாசனை போகிறவளோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனோட மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூனோட மஞ்சள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூனோட சாம்பார் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி பவுட்ரு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாட்டின்னு இன்னும் கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிருக்கு. இது சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.